அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். திருவூர் கிராமத்தில் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி அருகே அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் அமைந்த திருவள்ளூர் அருகே திருவூர் கிராமத்தில் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் இருக்காது. ஸோ டைரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். அமெரிக்கா, பெரு நாடுகளுக்கு நிர்மலா சீதாராமன் 11 நாட்கள் பயணம்னு தெரிவிச்சிருக்காங்க. G20 IMF கூட்டங்களில் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடான பெருவுக்கு 11 நாள் அரசுமுறை பயணமாக செல்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. பயணத்தின் போது G20 மற்றும் சர்வதேச நிதியம் மற்றும் இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளதாக நிதி அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, சீனாவில் இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற முதல் மராத்தான். இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மராத்தான் ஓட்டப் போட்டியை சீனா சனிக்கிழமை நடத்தியது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர மனித தொழில்நுட்பங்களில் அமெரிக்காவுடன் கடுமையாக போட்டியிட்டு வரும் சீனா இந்த தொழில்நுட்பங்களில் தாங்கள் அடைந்துள்ள மேன்மையை பறைசாற்றும் வகையில் இப்போட்டியை நடத்தியதாக கூறப்படுகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 192% வளர்ச்சி கண்ட தங்க இறக்குமதி. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே இந்தியா தான் தங்கத்தை அதிகம் இறக்குமதி செய்கிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது மூலமாக ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைன்னா இந்த ஆர்டிகல்லேருந்து எடுத்துக்கோங்க. நிறைய இயர்வைஸாக டேட்டாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.